إحسان إلى يوم الدين. اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى. اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا حلالا طيبا. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் துரூசுல் லுகத்தில் அரபியா என்கின்ற நூலுடைய இரண்டாவது ஜுசு, அல் ஜுஸ்உ தானி, அதனை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அத்தர்சுல் அவ்வல். இங்கே ஒரு ஹிவார், ஹாஷிம் அதே போன்று முதர்ரிஸ், இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு ஹிவார். இல்லாமல் வாசிக்கிறதுக்கு முடியும் என்று நினைக்கக்கூடிய ரெண்டு பேர் வாசிக்கலாம். யார் வாரீங்க? பில வந்தால் என்ன? லாஃபிர் ஃபவாஸ். பில வந்தால் என்ன தண்டனை? சரி, வாசிங்க பாப்போம் ரெண்டு பேரும். லாஃபிர் ஃபவாஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி இஸ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல். அதாவது இப்ப யாரு ஹாஷிம்? இது ஹிவார். ஃபவாஸ் ஹாஷிம், முதர்ரிஸ் லாஃபிர். ரைட் ரைட். நேரடியா பாடத்தை தொடங்கலாம். ஓகே ஹாஷிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், வபரகாத்துஹு என்று சொல்ல தேவையில்லை. வபரகாத்துஹு ஏண்டா கடைசியில நான் குர்ஆன் ஆயத்துல நிறுத்தும் பொழுது எப்படி நிறுத்துறோம்? ரைட், அந்த மாதிரி நிறுத்தினா சரி. உங்களுக்கு இராபு தெரியறதுக்காக வேண்டி அப்படி சொன்னாலும் நாங்க வளமையாக அப்படி சொல்லக்கூடாது என்றால் சொல்றது அரபு மொழிக்கு அழகு இல்லை தானே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தான் நிறுத்தணும். ரப்பில் ஆலமீன என்று சொல்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வபரகாத்துஹு தான் நிறுத்தும் பொழுது சுக்கூன்ல நிறுத்தணும். இன்ஷாஅல்லாஹ். كيف حالك يا أستاذ؟ لعلك بخير. الحمد لله. وكيف حالك أنت يا حاسم؟ أنا أحبك كثيرا يا حاسم. إنك طلاب ذكي ومجتهد وذو خلق من باكستاني. أنت أم من هند يا حاسم؟ ரைட். இப்ப இதுல எத்தனையோ பேர்ல சொல்லிட்டீங்க. ஒன்று, இன்னக தாலிபுன், இன்னக தாலிபுன் ذكيٌ ومجتهد وذو خلق أمن باكستان أنت أم من الهند يا هاشم. طيب, இன்னொரு பிழை விட்டா நீங்க பிழை விட்றாக்கள் அவுட் ஆயிடுவீங்க. ரைட். إني من الهند. وزميلك الذي خرج معك الآن من الفصل أهو أيضا من الهند؟ நீங்க அதை எப்படி வாசிக்கணும் என்றால், وزميلك الذي خرج معك الآن. الآن ஒரு முற்றுப்புள்ளி இல்லை தானே, அதனால சேர்த்தே வாசிக்கணும். خرج معك الآن من الفصل. மினல் ஃபஸ்ல நிறுத்தலாம். இங்க ஒரு கமா இருக்கிறதுனால, ஃபாசிலா இருக்கிறதுனால நிறுத்தலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இடையில ஹரஜ மாக்க திரும்ப அல் ஆனன்னு சொல்லாமல் وزميلك الذي خرج معك الآن من الفصل أهو أيضا من الهند. نعم. அடுத்தால் لا إنه من باكستان. இல்லை. ஏன் பாகிஸ்தானுக்கு அல்ல இருக்குதா? باكستان. إنه من باكستان. إنه من باكستان. إنه من باكستان. அப்படித்தானே சொன்னேன். மினல் மாய் எனக்கு கேட்டுச்சு. ஓகே. لا إنه من باكستان. ஓகே. சந்த். ساعتك جميلة يا حاسم. أمن
أمن اليابان هي؟ لا، إنها من الهند. أغالية هي أم رخيصة؟ إنها رخيصة جدا. إنها ب100 روبية فقط. ب100 روبية فقط. طيب إنها ب100 روبية فقط. كم أحن لك يا حاسم؟ لي 3 إخوة. أطلابهم؟ لا، துல்லாபுன் இது வந்து தன்வீனா, இதுல 2 தம்மா இருக்கு, அப்பயே தன்வீன். ஒரு தம்மா இல்ல, தன்வீன். அத்துல்லாபுன் ஹும். لا، إنهم تاجر. ரைட். இப்ப 2 பேரும் கிட்டத்தட்ட அவுட் ஆகிட்டீங்க. சரி, கொஞ்சம் தான் இருக்கு, வாசிச்சு முடிங்க. இன்னஹும் துஜ்ஜார். إنهم تجار. لا، إنهم تجار. وكم أختا لك؟ لي 4 أخوات. أفي الهند هن الآن؟ لا، إنهن هنا بالمدينة المنورة مع أبي وأمي. لا، إنهن هنا بالمدينة المنورة مع أبي وأمي. ரைட். அடுத்தால் أطلابة هن؟ இல்ல, 2 பேரும் பாடமே மீட்டில்ல. அத்தாலிபாத்துன் ஹுன்ன. அத்தாலிபாத்துன் ஹுன்ன. لا، إنهن مدرسات بالمدرسة الثانوية. نعم، بارك الله فيكما. لا، إنهن مدرسات بالمدرسة الثانوية. طيب، نقرأ هذا الحوار من جديد. هاشم: السلام عليكم ورحمة الله وبركاته. المدرس: وعليكم السلام ورحمة الله وبركاته. كيف حالك يا أستاذ؟ لعلك بخير. இங்க நாங்க இதெல்லாமே முன்னால வந்த விஷயங்கள் தான். தஹியா, அதே மாதிரி கைஃப ஹாலுக்கன்னு கேட்கறது. طيب، لعلك بخير. لعلك بخير. இங்க புதிசாக நாங்க என்ன படிக்கிறோம்னா, லஅல்லங்கிற ஒரு சொல்ல படிக்கிறோம். லஅல்ல என்றால் நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன், நான் ஆதரவு வைக்கிறேன், ஹோப். லஅல்லக பிகைர், நீங்கள் ஹைரிலே இருப்பீர்கள் அல்ல ஹைருடன் இருப்பீர்கள். லஅல்லக, இந்த கன்றது நீங்க தானே. லஅல்லகும் என்ற நீங்கள் ஜமு. லஅல்லகி என்ற ஒரு பெண்ணை பார்த்து சொல்றது. லஅல்லகி பிகைர், நீங்க நல்லா இருப்பீங்க என்று நான் நினைக்கிறேன், ஆதரவு வைக்கிறேன் என்றதுதான் அது. நீங்க நல்லா இருப்பீங்க. ரைட். அதான் லஅல்ல. அதான் இங்க உங்களுக்கு புதியது இந்த இது வரைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் தெரியும் உங்களுக்கு. وكيف حالك أنت يا هاشم؟ وكيف حالك أنت يا هاشم? அப்ப நாங்க திரும்ப ஒருத்தர் இடத்துல கைஃப ஹாலுக்கன்னு கேட்கிற நேரம் இப்படி கேட்கிறேன்னு நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் தானே. وكيف حالك, அவர் கைஃப ஹாலுக்கன்னு கேட்டாரு. இவர் وكيف حالك أنت, وكيف حالك أنت, நீங்க அப்ப எப்படி இருக்கிறீங்க? أنا أحبك كثيرا يا هاشم. أنا أحبك كثيرا يا هاشم. أنا أحبك. أحب يحب. أحب يحب. أحب என்கிறது فعل مضارع متكلم என்றும் உங்களுக்கு தெரியும் தானே. அட மாதி أحب. மாதியில சொல்றேன்னா எப்படி சொல்லணும்? أحببتك, நான் உன்னை. أنا أحبك كثيرا يا هاشم. أنا أحبك كثيرا يا هاشم. بيذكر يا أحب يحب. أنا أحب, هو يحب, أنت تحب, نحن نحب. ரைட். இங்க வந்து أنا أحبك இது فعل مضارع. كثيرا يا هاشم. إنك طالب ذكي
வது ஹுலுக். இன்னக இங்கே நீங்கள் புதுசாக என்ன பார்க்குறீங்கன்னா இன்னன்ற ஒரு சொல்ல பார்க்குறீங்க. இன்னன்றது அரபு மொழியில் தக்கீத் உறுதிப்படுத்துறதுக்காக வரக்கூடிய ஒரு சொல். இன்னக நிச்சயமாக நீ. இன்னக தாலிபுன் தக்கியுன் வ முஜ்தஹிதுன். தக்கி நீ வந்து ஒரு ஸ்மார்ட், அதாவது ஒரு விவேகமான மாணவன். வ முஜ்தஹித் இஜ்திஹாத் முயற்சியுள்ள மாணவன். வது ஹுலுக் ஹுலுக்கை உடைய மாணவன். து என்றது வந்து உடைய. து ஹுலுக் அதாவது ஹுலுக்கை உடைய, பண்பை உடைய, அதாவது நட்பண்புடைய மாணவன். இன்னக தாலிபுன் தக்கியுன் வ முஜ்தஹிதுன் வது ஹுலுக். வது ஹுலுக். இப்போ வாவு போட்டு நாங்கள் ஒவ்வொரு பண்பாக இணைச்சிருக்கிறோம். தக்கி, இன்னக தாலிபுன் தக்கி, வ முஜ்தஹிதுன் வது ஹுலுகின். வது ஹுலுகின். து என்றது வந்து உடையன்ற அர்த்தம். து ஹுலுக்கண்டா குணத்தை உடையவன். ஹுலுக்கன்றது குணம், இங்கே வந்து நற்குணத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது. ரைட். அமின் பாகிஸ்தான அந்த் அம்மினல் ஹிந்தி யா ஹாஷிம். அமின் பாகிஸ்தான அந்த் அமினல் ஹிந்தி யா ஹாஷிம். ஹாஷிமே நீ பாகிஸ்தானில் இருந்தா அல்லது இந்தியாவில் இருந்தா. இப்படி நாங்கள் கேட்கும் பொழுது முதல்ல இப்படி தான் கேட்போம். அந்த 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 மின் பாகிஸ்தான் கேட்கக்கூடாது. எப்படி கேட்கணும்? அமின் பாகிஸ்தான. ஏன்னா நாங்கள் இப்போ பாகிஸ்தான்ல இருந்து, ஏன்னா இதுக்கு விட வந்து ஜவாப் நாம் என்று வரல. இதுக்கு ஜவாப் எப்படி வரப்போகுது? இதுக்குரிய ஜவாப் மினல் ஹிந்த் அல்லது மின் பாகிஸ்தான் வரப்போகுது. இந்த மாதிரியாக நாங்கள் கேட்கும் பொழுது எப்படி கேட்கணும் என்றால் இதை முற்படுத்தணும். அமின் பாகிஸ்தான அந்த அம் மினல் ஹிந்தி யா ஹாஷிம். அமின் பாகிஸ்தான அந்த அம் மினல் ஹிந்தி யா ஹாஷிம். நாங்கள் பின்னால் இன்னும் அதை தெளிவாக பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்துக்கிறோம். ரைட். இன்னி மினல் ஹிந்த். இன்னி இந்த யாவுக்கு 2 நுக்தா வரும். இன்னி யாவுக்கு கட்டாயம் நுக்தா வரும். நாங்கள் யாவை யாவாக மொழியும் பொழுது நுக்தா வைக்கணும். இங்கே எழுத்து அச்சுப்பில. ரைட். அப்போ இன்னி மினல் ஹிந்த். யாவை அலிஃபாக மொழியும் பொழுது இப்போ முஸ்தஷ்ஃபா அதில் வந்து நாங்கள் நுக்தா வைக்கக்கூடாது. ஏனென்றால் அது அலிஃப், அது யா அல்ல. யாவுடைய சூரத்தில் எழுதப்பட்ட அலிஃப். இங்கே யாவுக்கு கட்டாயம் நுக்தா வைக்கணும். என்ற இங்கே நாங்கள் இன்னி என்று சொல்கிறோம். யாவை யாவாகத்தான் என்ன செய்கிறோம்? மொழிகிறோம். ரைட். அமின் பாகிஸ்தான அந்த அமின் அல் ஹிந்தி யா ஹாஷிம். ஏன் மீன் வந்தா ஜர்ரு செய்யணும்? ஏன் பாகிஸ்தானன்னு சொல்லியிருக்கிறோம்? ஜர்ரு செஞ்சுக்கிறோமா பாகிஸ்தானுக்கு? செஞ்சுக்கிறோம். இல்ல, பாகிஸ்தானுக்கு நாங்க ஜர்ரு தான் செஞ்சுக்கிறோம். ஏனென்றால் மம்னூ மின ஸர்ஃப்ல ஜர்ருக்குரிய அடையாளம் ஃபத்ஹா. மம்னூ மின ஸர்ஃப்ல ஜர்ருக்குரிய அடையாளம் ஃபத்ஹா. இங்க ஜர்ரு தான் செஞ்சிருக்கிறோம். ஜர் செய்யலன்னு சொல்லக்கூடாது. ஜர்ன்றது வந்து இராப். ஃபத்ஹா கஸ்ரா எல்லாம் இராபுக்குரிய அடையாளம். அடிப்படையான ஜர்ருக்குரிய அடையாளம் கஸ்ரா. ஆனா மம்னூ மின ஸர்ஃப்ல ஜர்ருக்குரிய அடையாளம் ஃபத்ஹா. ஜர்ருக்குரிய அடையாளம் ஃபத்ஹா. طيب. இன்னனி மினல் ஹிந்த். இங்க மேல இன்னக என்று ஒரு புதிய ஒரு வார்த்தையை பார்த்தோம். இங்க என்ன பார்க்கிறோம்? இன்னி. இன்னி என்று சொல்லலாம், இன்னனி என்று சொல்லலாம். நிச்சயமாக நான். இன்னி மினல் ஹிந்த். அப்ப இன்னன்றது உறுதிப்படுத்துறதுக்கு சொல்றது. அன மினல் ஹிந்த் என்றாலும் சரி. ஆனா உண்மையிலே நான் இந்தியாவில் இருந்து தான் அப்படின்னு சொல்லும் பொழுது, நிச்சயமாக என்று சொல்லும் பொழுது இன்னி மினல் ஹிந்த். இன்னி மினல் ஹிந்த் உறுதியாக சொல்றதுக்கு நாங்க இன்னங்கிறத பயன்படுத்துறோம். ரைட். وزميلك الذي خرج معك الآن من الفصل. وزميلك உங்களோட ஜமீல் الذي நாங்கள் ஏற்கனவே படிச்ச اسم موصول. خرج معك الآن. خرج معك الآن من الفصل. أهو أيضا من الهند. உன்னோட வகுப்பில் இருந்து இப்போது வெளியே சென்ற உன்னுடைய வகுப்பு நண்பர் أهو أيضا من الهند. அவரும் இந்தியாவை சேர்ந்தவரா? أهو أيضا من الهند. لا إنه من باكستان. لا إنه من باكستان. من باكستان வரும். நாங்கள் நிறுத்தும் பொழுது மின் பாகிஸ்தான். ஓகே. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தெரியாது இருந்தால் அர்த்தம் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ரைட். இன்ன சாஅதக ஜமீலத்துன் யா ஹாஷிம். இன்ன சாஅதக ஜமீலத்துன் யா ஹாஷிம். அமினல் யாபானி ஹி. அமினல் யாபானி ஹி. நிறுத்தும் பொழுது ஹி என நிறுத்துவோம். இல்லைண்டா ஹிய தான் அது தானே. அமினல் யாபானி ஹி. லா இன்னஹா மினல் ஹிந்த்.
இன்னஹா மினல் ஹிந்த். இன்ன சாஅதக ஜமீலத்துன். நாங்கள் படித்தோம் இன்ன வந்தால் என்ன செய்யும் வேண்டா, முபத்ததாவுக்கு நஸ்பு செய்யும். அதுக்கு நாங்கள் இஸ்மு இன்னன்னு சொல்லுவோம். அப்போ இங்கே சாஅதுக்கன்னு சொல்லல, முன்னால இன்ன வந்திருக்குது, இன்ன வந்திருக்குது. ரைட். இன்ன சாஅதக ஜமீலத்துன் யா ஹாஷிம். ஏன் நாங்கள் இப்போ சாஅதக என்று சொல்லும் பொழுது முதாஃப் முதாஃப் இலை, உன்னுடைய சா, முதாஃப் இலைக்கு ஜர்ரு தானே வரணும், ஏன் இங்கே ஜர்ரு வரல? அதனால ஜர்ரு வரலையா? ஜர்ரு வந்திருக்கு. ஜர்ரு தான் முதாஃப் இலை என்றா ஜர்ரு மஜ்ரூர் தான், ஜர்ரு தான் செய்யப்பட்டிருக்கு. அது வந்து மபினி, எல்லா தமீர்களும் மபினி. மபினியில் என்ன வராது, ஜர்ருடைய அந்த அடையாளம் வந்து வராது தானே, என்றா அது பினா மபினியாக இருக்குது. மொரபில் தான் என்ன செய்யும், ஹரக்கத்து வந்து வெளிப்பட்டு வரும். ஆனால் ஜர்ருடைய இடத்துல தான் இருக்குது மஜ்ரூர். ரைட். இன்ன சாஅதக ஜமீலத்துன் யா ஹாஷிம் அமினல் யாபானிஹி. அது ஜப்பான்ல இருந்தா. லா இன்னஹா மினல் ஹிந்த், லா இன்னஹா மினல் ஹிந்த். இங்கே பாருங்க, இன்னஹூ என்று முதல்ல வந்துச்சு. இங்கே வந்து இன்னஹா என்றால் சாங்கிறது முஅன்னத், சாங்கிறது முஅன்னத். இன்னஹூ என்றேன்னு சொன்னது ஜமீல் ஹுவ, அதனால இன்னஹூ. ஹி என்று வரும் பொழுது இன்னஹா, இன்னஹா மினல் ஹிந்த். அகாலியத்துன் ஹிய அம் ரஹீஸா, அகாலியத்துன் ஹிய அம் ரஹீஸா. ரஹீஸத்துன் என்றதான் இருக்கும். அகாலியத்துன் ஹிய அம் ரஹீஸா, அது காலியாவா அல்லது ரஹீஸாவா? காலியாண்டா உங்களுக்கு தெரியும், விலை உயர்ந்தது. ரஹீஸா விலக்கு. இங்கே அம்மன்றதை நாங்கள் பயன்படுத்தியிருக்கிறோம் தானே. அம் மேலையும் அம்மங்கிறது வந்துச்சு, அதுதான் அம் மினல் ஹிந்த். இந்த அம்மண்டால் அவு மாதிரி தான். அவுன்றதை நாங்கள் எங்கே பயன்படுத்துகிறோம் என்றால், கேள்வி இல்லாத வாக்கியத்தில் அவுன்றதை பயன்படுத்துகிறோம். அம்மன்றதை எங்கே பயன்படுத்துகிறோம், கேள்வி வாக்கியத்தில் அம்மன்றதை நாங்கள் என்ன செய்கிறோம், பயன்படுத்துகிறோம். அது காலியாவா ரஹீஸாவா, காலியாவா ரஹீஸாவா. நீ பாகிஸ்தானில் இருந்தா இந்தியாவில் இருந்தா, ரைட், அல்லது என்றதில் கேள்வியாக கேட்கும் பொழுது நாங்கள் அம்ன்றதை பயன்படுத்துகிறோம். அவுன்றதும் அதே அர்த்தம் தான். ஆனால் அவுன்றது அல்லது என்ற அர்த்தமாக இருந்தாலும் அது நாங்கள் சாதாரணமான வாக்கியத்தில் ஜும்லாவில் பயன்படுத்துகிறோம். ரைட். இன்னஹா ரஹீஸத்துன் ஜித்தா, இன்னஹா ரஹீஸத்துன் جدا. طيب. إنها ب100 روبية فقط، ب100 روبية فقط. ب100 باوند جر செஞ்சிருக்கு. ب100 روبية فقط. பாருங்க, மியாவுக்கு பிறகு நாங்கள் மஅதூத் சொல்லும் பொழுது முஃப்ரதாக தான் சொல்லணும், ஒருமையாக தான் சொல்லணும். அது முஅன்னஸாக இருந்தாலும் சரி, முதக்கராக இருந்தாலும் சரி. மியா, அல்ஃப் எல்லாம் ஒரே மாதிரி என்று நாங்கள் பார்த்தோம் தானே. 100 روبية، 1000 روبية، 100 ريال، 1000 ريال، 100 رجل، 1000 رجل، 1000 رجل، 1000 امرأة، تاني 1000 امرأة. طيب. إنها ب100 روبية فقط. إنها، إن الساعة، إن الساعة هي، هي என்றதான் إنها تأكيدك إن சேர்த்திருக்கிறோம். كم أخا لك يا هاشم، கம் அஹன் லக யா ஹாஷிம். நாங்கள் ஏற்கனவே சொல்லிக்கிறோம், உனக்கு எத்தனை சகோதரன் கேட்கும் பொழுது லக்கன்றதான் பயன்படுத்தணும். இந்த க லதைக்கன்றது இல்லை, லக்க உனக்கு எத்தனை சகோதரர்கள் இருக்கிறார்கள். கம் அஹன் லக யா ஹாஷிம். லீ ثلاثة إخوة، لي 3 إخوة. طيب. أطلابهم لك لي، எல்லாம் பழைய பாடம் தானே. أطلابهم لا، إنهم تجار، إنهم تجار، تاجر تجار. أطلاب هم؟ لا، إنهم تجار. طيب. وكم أختا لك، وكم أختا لك. لي 4 أخوات، لي 4 أخوات. طيب. புதிய ஆக்கள் இருப்பீங்க தானே. ரைட். அப்போ தாஜிரண்டா உங்களுக்கு தெரியும், வியாபாரி ஜம தான் துஜார். ஏற்கனவே முதல் கிதாபிலே வந்திருக்குது. அத்துல்லாபுன்ஹும் அவர்கள் மாணவர்களா, லா இன்னஹும் துஜார். இன்னஹும் ஹும் துஜார்னு சொல்லலாம். எப்படி சொல்கிறோம், இன்னஹும் இன்ன வந்தால் அப்போ நாங்கள் ஹும்மோட எப்படி இன்ன சேரும் என்றதை பார்க்குறோம். வகம் உஹ்தன் லக் லி 4 அஹவாத், லி 4 அஹவாத். அஃபில் ஹிந்தி ஹுன்னல் ஆன்
அஃபில் ஹிந்தி ஹுன்னல் ஆன், அவங்க இப்போ இந்தியாவில் இருக்கிறாங்களா? லா. இப்போ ஹுன்னாக்கு இன்ன சேரும் பொழுது எப்படி சேருது? இன்ன ஹுன்ன ஹுனா பில் மதீனத்தில் முனவ்வரதி மஅ அபி வ உம்மி, அவர்கள் இங்கே ஹுனா மதீனாவிலே தாயோடும் என்னுடைய தந்தையோடும் தாயோடும் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். طيب أفي الهند هن الآن؟ لا، إنهن هنا بالمدينة المنورة مع أبي وأمي. المدرس أطالبات هن، அவர்கள் மாணவிகளா? لا، إنهن مدرسات بالمدرسة الثانوية. بالمدرسة الثانوية، அவர்கள் செகண்டரி ஸ்கூலில் என்ன முதர்ரிசாத் ஆசிரியைகள். நாங்கள் மொழிபெயர்க்க கூடாது என்ற எல்லாத்தையும் மொழிபெயர்த்தால் நாங்கள் அரபு படிக்கிறதுல அர்த்தம் இல்லை. நீங்கள் ஏற்கனவே படித்த விஷயங்களை வச்சு தான் அடுத்தடுத்த விஷயங்களை நாங்கள் சொல்லிட்டு போகிறது. இதனாலும் எல்லாத்துக்கும் நாங்கள் ஒவ்வொரு சொல்லுக்கும் மொழிபெயர்ப்பு செஞ்சால் நீங்கள் அரபு படிக்காம கேளும் ஏண்டா மொழிபெயர்ப்பு படிக்கலும். அப்போ நாங்கள் அப்படி மொழிபெயர்க்க கூடாது. மொழிபெயர்த்தா நாங்கள் அரபில் என்ன செய்வோம்? பலவீனமாகுவோம். நாங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோம், எல்லாத்துக்கும் கருத்தெழுதும் தேவையில்லை. எல்லாத்துக்கும் கருத்தெழுதி எல்லாத்துக்கும் தமிழால் எழுதினண்டா அப்போ என்ன படிக்கிறேன்? நாங்கள் அரபு என்னத்துக்கு படிக்கிறேன்? நான் திரும்ப வாசிக்க செல்ல என்ன செய்யும்? எங்களுக்கு அது விளங்கணும். இந்த இடத்துல இதான் அர்த்தம் வருது. சிலது கொண்டு ரெண்டுக்கு விளங்காம போகும். அதுக்கு பிறகு நாங்கள் அதை கொஞ்சம் தேடணும். அப்படித்தான் படிக்கிறது. எல்லாத்துக்கும் கருத்து தமிழில் எழுதி 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 அல்லது இங்கிலீஷில் எழுதிட்டீங்கன்னா நீங்கள் படிக்கிறதுல என்ன இல்லை, பெரிய அளவுக்கு பயன் உங்களுக்கு கிடைக்காது. அரபு நடையும் உங்களுக்கு என்ன செய்யாது? தமிழ் நடை தான் உங்களுக்கு வரும். சரி, அப்போ அரபு நடையை நீங்கள் பிடிக்கணும் என்றால் அரபுலே தான் வாசிக்கணும். பண்ட கிசு நபி பாடத்தில், கசு நபியின் பாடத்தில் சில பேர் எங்களுக்கு அர்த்தம் எழுதி கொள்ளத்துக்கு டைம் இல்லைன்னு. யார் அவங்களுக்கு அர்த்தம் எழுத சொன்ன? அர்த்தம் எழுத தேவையில்லை. அர்த்தம் எழுதுறதுக்கு தேவையில்லை. நீங்கள் திரும்ப அந்த கதையை வாசிக்கும் பொழுது அந்த கதையின் ஊடாக முன்னுக்கு பின்னால் நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த சொல் உங்களுக்கு விளங்கணும். அதுக்கு தான் படிக்கிறது. அதுதான் என்ன செய்யறது? கதை படிக்கிறது. இப்போ நீங்கள் பல முறை திரும்ப அந்த கதையை வாசித்தா நீங்கள் தமிழை மொழிபெயர்க்க பார்க்காமல் அந்த கதையை வாசிக்கும் பொழுது அந்த கதையோட ஓட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? அந்த அர்த்தத்தை புரியறதுக்கு முயற்சிக்கணும். அப்படி படித்தா தான் அரபு நடையோடு நீங்கள் என்ன செய்வீங்க? அரபு மொழியை உங்களால் படிக்க இயலுமா இன்ஷா அல்லாஹ். ரைட், இப்போ நாங்கள் தம்ரீனுக்கு வருவோம். நாங்கள் இப்போ ஏற்கனவே படித்தது தான், அதனால் நீங்கள் குயிக்காக இதுக்கு ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். طيب من أين هاشم؟ عائشة اسمها أستاذ. نعم. هاشم من الهند. هاشم من الهند. هاشم من الهند. طيب، அதாவது நாங்கள் கடைசியில் வரும் பொழுது என்ன செய்ய தேவையில்லை? ஹரக்கத்து கடைசி ஹரக்கத்தை மொழியக்கூடாதுன்ட்டு நாங்கள் சும்மா சொல்கிறோம் தானே. சில நேரத்துக்கு நாங்கள் இராப் தெரியறதுக்கான மொழிங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இடையில வரும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? ஹரக்கத் மொழியணும். ஹரக்கத் என்ன செய்யணும்? இடையில வரும்பொழுது ஹாஷிமுன் மினல் ஹிந்துன்னு சொல்லணும். ஹாஷிம் மினல் ஹிந்துன்ட்டு இல்லை, ஹாஷிமுன் மினல் ஹிந்த். நிறுத்துகிற இடத்துல தான் கடைசி ஹரக்கத்தை நீங்கள் மொழியாமல் இருக்கணும். ரைட், ஹைர். இப்போ நான் பாபம் அடுத்தது அயுஹிப்புஹுல் முதர்ரிஸ். அயுஹிப்புஹுல் முதர்ரிஸ் மன் யுஜீப்? நعم. نعم يحبه المدرس. نعم يحبه المدرس كثيرا. محبه الجواب سريع بلا إلا. نعم يحبه المدرس. من أين ساعته؟ من أين ساعته؟ من يجيب؟ جوانا. جوانا. إنها من الهند. إنها من الهند. فارشة، بكم هي؟ هي ب100 ريال. نعم أحسنتي، هي ب100 ريال. هي ب100 ريال. خطأ. نعم. ماذا؟ ما ب100 روبية. ب100 روبية فقط. إنها ب100 روبية فقط. طيب، كم أخا له؟ كم أخا له؟ له من يجيب؟ فيروسيستا. نعم. له 3 إخوة. له 3 إخوة. نعم. نعم أم أحمد، كم أختا له؟ هي 4 إخوات. له 4 أخوات. له 4 أخوات. أخوات. ரெண்டு பேர் ஜவாபு மதானா?
ஆமா உஸ்தாத். ஆமா உஸ்தாத். طيب மூன்றாவது யாராவது சரி சரியா பிள்ளையா சொல்ல பாரிஷா வரீங்களா? சொல்லுங்க உஸ்தாத். ஃபாரிஷா பாரிஷா லஹு அர்பஅத்து அஹ்வாத். எல்லாரும் சொல்ல இல்லாதா? என்னோட பாடத்துல பேர் லஹு சொல்றவங்க மட்டும் தான் அர்பஅ சொல்லணும். அஹ்வாத். லஹு அர்பா இல்லாட்டி சூக்காயிடும் இல்லையா? அதனால அப்படி வச்சுக்கிறோம். طيب லஹு அர்பஉ அஹ்வாத். அர்பஉ அர்பஅத்துன்னு சொன்னா நீங்க படிச்சுக்கிறீங்க முதல் புக்ல. என்ன முஃப்ரதை நாங்க பார்க்கணும். முஃப்ரது வந்து முதக்கராக இருந்தால் நாங்க அதத மஅதூத், அதாவது மஅதூதை நாங்க சொல்றோம். மஅதூதுல முஃப்ரத் முதக்கராக இருந்தால் என்ன செய்யணும்? அதத முஅன்னதாக்கணும் தானே. இங்க வந்து முஅன்னதாக இருந்தால் எதாக மாற்றணும்? முதக்கராக மாற்றணும். அப்ப அர்பஉ என்று வரும். காரணம் உக்தங்கிறது முஅன்னத். ரைட். இது இந்த சட்டம் உங்களுக்கு தெரியும். 3 இருந்து 10 வரையில. من 3 إلى 10 كم أختا له؟ له 4 أخوات. 4 أخوات. أين أخواته؟ من يجيب؟ سمسدة أستاذ. خير. سمسدة. إنهن هنا بالمدينة المنورة مع أبيه وأمه. طيب ما تراي பரவாயில்ல. ஹைரோனிசா إنهن بالمدينة المنورة. نعم. أين أخواته؟ إنهن بالمدينة. நீங்க சன்சிதா நீங்க மதீனால இருக்கிறீங்க, ஹுனான்னு சொல்றீங்க. இங்க மதீனால இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. இப்ப நீங்க மதீனால இருக்கிறீங்களா இல்லாட்டி இந்தியாவில் இருக்கிறீங்களா? அப்ப ஹுனாயன்னு சொல்றீங்க. ஹுனா தேவையில்லை. அப்ப நீங்க என்ன சொல்ல வேண்டாம். இன்னஹுன்ன பில் மதீனத்தில் முனவ்வரா. இன்னஹுன்ன பில் மதீனத்தில் முனவ்வரா இல்லாட்டி ஹுன்ன பில் மதீனத்தில் முனவ்வரா. இன்னும் சுருக்கமா சொல்றேன்டா ஃபில் மதீனத்தில் முனவ்வரா. طيب الآن ننتقل إلى التمرين الثاني. ضع علامة الصحيح. لا، ضع العلامة أمام الجمل الصحيحة وهذه العلامة أمام الجمل التي ليست صحيحة. طيب سربلا بورنو. فمدلاوده هاشم طالب كسلان. هاشم طالب مجتهد. من يجيب؟ فواز. حاسم طالب مجتهد. نعم هاشم طالب مجتهد. الثاني Excuse me, sir. نعم Kaslan كسلان اندال சோம்பேறி. كسلان اندال சோம்பேறி. طيب முஜ்தஹிதுக்கு நேர் மாற்றம் கஸ்லான். முயற்சி உள்ளவர் முஜ்தஹித். முயற்சி செய்யாம சோம்பேறித்தனமா இருக்கக்கூடிய மாணவன் கஸ்லான். طيب ساعته رخيصة. ساعته غالية. من يجيب؟ أم أحمد. correct أستاذ. أم أحمد. ساعته رخيصة. الساعة هو ساعته سم ساعته رخيصة. نعم. طيب الثالث ساعته ب1000 روبية. ساعته ب100 روبية. من يجيب؟ مصطفى. زرينا محمد. ساعته ب100 روبية. ساعته ب100 روبية. طيب الرابع أخواته بالمدينة المنورة. أخواته بالهند. من يجيب؟ جانفر أستاذ. نعم. أخواته بالمدينة المنورة. نعم أخواته بالمدينة المنورة. இந்த கிளாஸ்ல சில பேரும் முதலாவது வகுப்புல சேர வேண்டியவங்களும் இருந்திருப்பாங்க. உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா நீங்க முதல் புத்தகம் படிக்கணும். இது 2வது புத்தகம். ரைட். أخواته بالمدينة المنورة. இப்போ ஃபில் மதீனத்தில் முனவரான்னு சொல்லலாம், பில் மதீனத்தில் முனவரான்னு சொல்லலாம். பிரச்சனை இல்லை. பாவும் பியும் இந்த இடத்துல பா ஃபியுடைய அர்த்தம். طيب تأمل ما يلي. தஅம்மல் மாயலி. பின்வரக்கூடிய விஷயங்களை சிந்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இன்ன சேரும் பொழுது லமீரில் நாங்கள் இன்ன சேர்க்கும் பொழுது எப்படி வருதுன்றதை நாங்கள் இங்கே பார்க்குறோம். பாருங்க, ஹுவ என்றதோட நாங்கள் இன்ன சேர்த்தால் இன்ன ஹூ என்று சொல்லுவோம். ஹியோட சேர்க்கும் பொழுது இதெல்லாம் ஹிய லமீர் எல்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லா தமாயிரும் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. இப்போ அதோட இன்ன சேரும் பொழுது எப்படி வரும்ன்றதான் இந்த பாடத்தில் நீங்கள் தெரிய போகிறீங்க. ரைட்.
இப்போ நாங்கள் புதுசாக படிக்கல, ஏற்கனவே படித்த விஷயங்களில் தான் அடுத்தடுத்த விஷயங்களை நாங்கள் என்ன செய்கிறோம், மேல் அதிகமாக சேர்த்து வரோம். இந்த எல்லா பாடமும் முக்கியம். முதலாவது புத்தகத்தில் முதல் பாடத்திலிருந்து கடைசி பாடம் வரையில் முக்கியம். என்றா அதுதான் நான் ஒரு கட்டிடம் கட்டும் பொழுது ஒரு கல்லுக்கு மேலே இன்னொரு கல்லை வச்சு தான் என்ன செய்கிறோம், கட்டிட்டு போகிறோம். நாங்கள் பழையதை மறந்தால் புதியது என்ன செய்யாது, விளங்காமல் போயிடும். அதனால் அதுவும் முக்கியம். ரைட். அப்போ இந்த லமார்கள் நாங்கள் இப்போ தெரிவுபடுத்த தேவையில்லை, உங்களுக்கு தெரியும் அது சரியா. இன்னஹூ தான் நாங்கள் சொல்லுவோம். இன்னஹூன்னு சேர்த்து சொல்லும் பொழுது, இன்னஹூன்னு சொல்லும் பொழுது இன்னஹூன்னு நாங்கள் சொல்கிறோம்ல, இன்னஹூன்னு தான் சொல்லுவோம். ஹியோட நாங்கள் இன்ன சேரும் பொழுது இன்னஹா, அந்த இன்னக, அந்தி இன்னகி, நிச்சயமாக நீ, இன்னனி இன்னி ரெண்டுமா சொல்லலாம். அனோட சேரும் பொழுது நான், நிச்சயமாக நான் என்று சொல்லும் பொழுது எப்படி இன்னனி இன்னி. ரைட். 2 நூன் நீங்கள் கொண்டு வரலாம், ஒரு நூன் கொண்டு வந்து சொல்ல முடியும். இன்னனி இன்னி. طيب ஹும் இன்னஹும், ஹுன்ன இன்னஹுன்ன அதில் மாற்றம் இல்லை. அந்தும் இன்னக்கும், இன்னக இன்னக்கும், இன்னக இன்னக்கும், இன்னக்கி அந்துன்ன சேர்க்கும் பொழுது இன்னக்குன்ன, இன்ன குன்ன. நாங்கள் பார்த்தோம் கிதாபு குன்ன, கிதாபுக்கும். ரைட். அதே மாதிரி இன்னக்குன்ன உங்களுடைய நிச்சயமாக நீங்கள், இன்னக்குன்ன. طيب நஹ்னு இன்னனா, இன்னனி இன்னி என்று சொல்கிற மாதிரி அனங்கிறதோடு சேரும் பொழுது, நஹ்னுவோட சேரும் பொழுது 2 மாதிரி சொல்லலாம் தானே. இன்னனா இன்னா, இன்னனா இன்னா. குர்ஆனில் இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா الذிக்ர் தானே. இன்னா இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். ரைட். இன்னா இன்னனா 2 மாதிரி சொல்லலாம். ரைட். இப்போ நாங்கள் இது ஏற்கனவே படித்ததுங்கிறதுனால குயிக்காக பார்ப்போம். நாங்கள் இந்த ஜும்லாவில் சேர்க்க போகிறோம். ரைட். இங்கே ஜும்லாவுடைய ஆரம்பத்தில் முபத்ததா எல்லாமே லமீராக இருக்குது, லமாயிர். ரைட். முதலாவது யார் வாரீங்க? கேளுங்க டவுட். யாரு நீங்க? இதுல இருமை இன்ன போட்டு வராதாங்க சார்? எப்படி இன்னஹுமா, அதாவது ஹுமாவுக்கு கேட்குறீங்களா? அது சாதாரணமாக சேரும். இப்போ ஹுமான்னு சொல்லும் பொழுது இன்னஹுமா. ரைட். இப்போ அந்துமா என்று இருக்கும் பொழுது இன்னகுமா, இன்னக இன்னகுமா இன்னக்கும். ரைட். அது மட்டும் தான் நீங்கள் என்ன செஞ்சுருக்குது, மிஸ் ஆகிருக்கு. அப்போ அது இன்னஹுமா இன்னகுமா. ஓகே. ரைட். வாங்க, யார் சொல்ல வரீங்க? முதலாவது ஃபைரூசி முதலாவது, ரெண்டாவது முஹம்மத். இன்னஹு தாஜிர். طيب محمد. إننا طالب. خطأ. யார் வாரீங்க அது சரி சொல்றதுக்கு? இப்ராஹிம். இன்னனி தாலிப். இன்னனி தாலிப். இன்னனாட நாங்கள் ஒரு மாணவன் என்ற வறுமை. இன்னனாட நாங்கள் தானே. அன சேரும் பொழுது இன்னி இன்னி இன்னனி. طيب பரவாயில்ல, ஆரம்பம் அப்படித்தான். طيب الثالث من يجيب؟ ஜெயிலானி, ஜுமைலா, அடுத்தது ஜுவானா. தொடர்ந்து சொல்லுவோம். இன்னஹும் மினல் யாபான். இன்னஹும் மினல் யாபான். அடுத்தால் சொல்லுங்க, கேட்கல. இல்ல இன்னக்குன்னண்டா பில யார் இன்னக்கும் இன்னக்கும் ஒருத்தர் பேசும் பொழுது இன்னொருத்தர் பேசப்படாதா? பேர் சொல்றவங்க மட்டும் தான் பேசணும். ரைட். இன்னக்கும் அத்கியா, தக்கியுன் அத்கியா. தக்கியுடைய ஜமு அத்கியா, விவேகமானவன் விவேகமானவர்கள். இன்னக்கும் நிச்சயமா நீங்கள் விவேகமானவர்கள். இன்னக்கும் அத்கியா. طيب அடுத்தது ஜுவானா. இன்னஹா முத்தஸவ்விஜா. இன்னஹா முத்தஸவ்விஜா. இன்னஹா முத்தஸவ்விஜா அவள் திருமணமானவள், நிச்சயமாக அவள். طيب السادس من يجيب؟ جرينا محمد. إننا مسلمون. إننا مسلمون. أحسنتي. إنا مسلمون إننا مسلمون. ரெண்டு மாதிரி சொல்லலாம். ரைட். அடுத்த சிஸ்டர் பேர் சொன்னீங்க ஏற்கனவே? ஜாஸ்மின். பேர் கேட்குறவங்களுக்கு தான் நான் பேர் சொல்லுவேன். நான் இப்போ கேட்காம சொன்னா எனக்கு விளங்காது. ரைட். ஜாஸ்மின்.
இன்னஹுன்ன முஸ்லிமாத். இல்லை, வேற யார் சொல்ல வாரீங்க? ராயிஷா உஸ்தாத். ராயிஷா. இன்னஹுன்ன முஸ்லிமாத். இன்னகுன்ன முஜ்தஹிதாத். طيب إن كنا مجتهدات. யாராவது முஸ்லிமாத்னு சொன்னீங்க பேர் சொல்லாமல்? طيب إن كنا مجتهدات. إن كنا أنتن நீங்கள் பல பெண்கள் தானே. அப்ப إن كنا مجتهدات. إن كنا مجتهدات. طيب الثامن من يجيب؟ ساجدة. إنهن مسلمات. إنهن مسلمات. إنهن مسلمات. طيب التاسع. فاطمة. إنك رجل غني. إنك رجل غني. إنك رجل غني. نعم. العاشر من يجيب؟ أفرا أستاذ. النبيري؟ يا سيدة. أفرا. إنك ذكي. إنك إنك ذكية. إنك ذكية. إنك ذكية. إنك ذكية. طيب الآن ننتقل إلى التدريب الخامس. اقرأ الأمثلة الآتية. اقرأ வரக்கூடிய அம்சிலாக்களை உதாரணங்களை வாசிக்க சொல்லியிருக்கிறான். ரைட், பாருங்க உதாரணத்தை. யார் வாசிக்க வரீங்க? ஜெயலானி வரோம் சார். ஜெயலானி ஃபர்ஸ்ட் வாசிக்கணுமா சார்? ஆமாம், ரெண்டையும். அல் முதர்ரிசு ஜதீத். இன்னல் முதர்ரிச ஜதீத். طيب இப்போ நீங்க பாருங்க, அல் முதர்ரிசு ஜதீத், இன்னல் முதர்ரிச ஜதீத். இது ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை பாருங்க. ரெண்டுமே எப்படி இருக்குது? ஒரே விஷயத்தை தான் சொல்லப்பட்டி, ஒரு விஷயம் தான் சொல்லப்பட்டி. அல் முதர்ரிசு ஜதீதா, புதிய ஆசிரியர், புதியவர் தானே. ஆனா இதுல இன்ன கருத்துல என்ன வித்தியாசம் என்றால், தக்கீத், உறுதிப்படுத்துறது. நிச்சயமாக ஆசிரியர் புதியவர். புதர் சொல்ல இல்ல அவர் பழையவர். இல்ல, இன்னல் முதர்ரிச ஜதீத், நிச்சயமாக அவரு புதியவர் தான். طيب அப்ப அல் முதர்ரிசு ஜதீத், இன்னல் முதர்ரிச ஜதீத். இது நீங்க கருத்துல வரக்கூடிய வித்தியாசம் தானே. ஃபாத்திமத்து தபீபா, இன்ன ஃபாத்திமத தபீபா. ஃபாத்திமா வைத்தியர், ஃபாத்திமா நிச்சயமா ஃபாத்திமா வைத்தியர் தான். ஹாமிதுன் முத்தஸவ்விஜ், இன்ன ஹாமிதன் முத்தஸவ்விஜ். ஹாமித் திருமணமானவர். இன்ன ஹாமிதன் நிச்சயமாக என்று நாங்கள் தௌக்கீத் பண்ணி சொல்றோம், திருமணமானவர். ரைட், இது நாங்கள் வெளிப்படையில் கருத்தில் வரக்கூடிய வித்தியாசம். இன்ன வரும்பொழுது நிச்சயமாகன்றது உறுதிப்படுத்துறது தான் நாங்கள் இன்ன சேர்க்கிறோம். ரைட், அப்போ சாதாரணமாக இன்ன வராத வசனத்துக்கும் இன்ன வாரதுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் அதுதான் கருத்துல. ரைட், என்ன கேள்வி? இதுல முதரிசு ரஃபு செஞ்சிருக்கீ, திருப்பி என்ன சார்? அதான் என்ன சொல்ல, அதான் சொல்ல போறேன். அஹ்சன்தி, அதான் இப்ப சொல்ல போறேன். இப்ப நான் கருத்துல வித்தியாசத்தை பார்த்துட்டோம் தானே. ரைட், அடுத்தது என்ன என்றால், இப்ப இது ரெண்டுக்கும் இடையில ஏராபில் என்ன வித்தியாசம் வாரன்றத நீங்க இப்ப பார்க்க போறீங்க. ரைட், இப்ப நாங்க அல் முதர்ரிசு ஜதீதுன் என்றதும் நீங்க ஏற்கனவே படிச்சுக்கிறீங்க. இது முபத்ததா ஹபர் அண்டு. நாங்க எதை பத்தி பேச போறோமோ அதுக்கு தான் நாங்க முபத்ததான்னு சொல்றோம். இப்ப நாங்க முதர்ரிஸை பத்தி பேச போறோம், அவரை கொண்டுதான் நாங்க ஆரம்பிக்கிறோம். அல் முதர்ரிஸ் ஆசிரியர் ஆகிறவர். என்ன ஆசிரியர் பத்தி நம்ம என்ன தகவல் சொல்ல போறோம்? ஜதீத் புதியவர், அல்லது தவீல் உயரமானவர், அல்லது கசீர் குட்டையானவர், அல்லது கதீம் மிகவும் பழமையானவர். ஏதோ ஒரு தகவல் நாங்கள் சொல்றோமே, அந்த தகவலுக்கு தான் நாங்கள் ஹபர் சொல்றோம். ஹபர்ண்டா தகவல் தான் அரபியில். ரைட், அப்போ அல் முதர்ரிஸ் முபத்ததாண்டா ஆரம்பிக்கப்படுறது. எதை கொண்டு ஆரம்பிக்கிறோமோ அதுக்கு தான் நாங்கள் முபத்ததான்னு சொல்றோம். இது நாங்கள் படிச்ச ஒரு விஷயம், ஏற்கனவே முதல் புத்தகத்துல படிச்சது தானே. அல் முதர்ரிசு ஆசிரியரை பத்தி பேச போறோம், அதுதான் முபத்ததா. ஜதீதுன்னு அவரை பத்தி ஒரு தகவல் சொல்றோம், அதுக்கு பேர் ஹபர். அப்போ ஒரு ஜும்லாவில், ஒரு வாக்கியத்தில், ஒரு ஜும்லாவில் நாங்கள் வாக்கியம் என்று சொல்லி இருக்க மாட்டோம் எந்த நாளும், ஜும்லான்னு தான் பிறகு சொல்லுவோம். ரைட், ஒரு ஜும்லாவில் என்ன முபத்ததா ஹபர் வந்தால் அதுக்கு நாங்கள் ஜும்லா இஸ்மியான்னு சொல்லுவோம். ஏன்னா இஸ்மை கொண்டு தானே ஆரம்பிக்கும். ஒரு பெயர் சொல்ல கொண்டு ஆரம்பித்தால் அரபில் இஸ்ம் என்றது பெயர் சொல் தானே. அரபில் கலிமாக்கள் 3 உண்டு. இஸ்ம், அடுத்தது ஃபியல், அடுத்தது ஹர்ஃப். இஸ்மை கொண்டு ஆரம்பித்தால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? இஸ்மியான்டுவோம். ஃபியலை கொண்டு ஆரம்பித்தால் ஃபியலியான்னு சொல்லுவோம்.
முபத்ததா ஹபர் வரக்கூடியது ஜும்லா இஸ்மியாவை தான் இருக்கும் என்றால் இஸ்ம கொண்டு தான் ஆரம்பிக்கும். அல் முதர்ரிசு ஜதீத், அல் முதர்ரிசு ஜதீத். அப்போ இது முபத்ததா ஜதீதுன் ஹபர். நாங்கள் படிச்சுக்கிறோம் முபத்ததாவுக்கு எப்பயுமே என்னதான் வரும், ரஃபு தான் வரும். ஹபருக்கும் எப்பயுமே ரஃபு தான் வரும். ஹபருக்கும் ஹபர் மர்ஃபு முபத்ததா மர்ஃபு. ரைட், இது படித்து முடித்த விஷயம் உங்களுக்கு தெரியும். ரைட், இப்போ நாங்கள் என்ன பார்க்கணும்டா, இந்த முபத்ததாவில் இன்னங்கிறது வந்து நுழையுது. இன்னன்றது ஹர்ஃப், இன்னங்கிறது ஒரு ஹர்ஃப் தாக்கீத். இது வந்து எங்கே நுழையுது என்றால் ஜும்லா இஸ்மியாவில் தான் இது நுழையும். இது ஜும்லா இஸ்மியாவில் தான் என்ன செய்யும், இன்னங்கிறது வரும். இன்னங்கிறது வந்து ஒரு ஃபியலில் வராது. இன்ன ஃபால்த, இன்ன ஹரஜ அப்படியெல்லாம் சொல்ல இயலாது. இன்னண்டு வந்தால் அது ஒரு இஸ்மில் தான் என்ன செய்யணும், இன்னங்கிறது நுழையணும். இன்னன்ற ஹர்ஃப் இஸ்மில் தான் வரணும். ரைட், அப்போ முபத்ததா ஹபராக இருக்கக்கூடிய ஒரு ஜும்லாவில் என்ன வருது, இன்னங்கிறது முன்னால் வருது. இப்படி வந்தால் இந்த இன்னன்றது என்ன செய்யுமெண்டா மர்ஃபுவாக இருக்கிற முபத்ததாவை மன்சூபாக மாற்றிடும். முபத்ததாக அல் முதர்ரிசு என்று இருந்தது, இது எப்படி ஆகிட்டு முதர்ரிச என்று ஆகிட்டு அல் முதர்ரிச, இன்னல் முதர்ரிச ஆகிட்டு. ஹபர் அப்படியே தான், ஹபருக்கு ரஃபு தான் இருக்கும், அதில் மாற்றம் வராது. அப்போ முபத்ததா ஹபரில் இன்ன நுழையும் பொழுது முபத்ததாவுக்கு இன்னங்கிறது நஸ்பு செஞ்சு ஹபருக்கு ரஃபு செய்யும். இப்போ நாங்கள் இதுக்கு முபத்ததா ஹபர்னு பேர் சொல்கிறது இல்லை. இப்போ இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் என்றால் அல் முதர்ரிசன்றது என்ன இராப், அது வந்து இஸ்மு இன்ன என்று சொல்லுவோம். இஸ்மு இன்ன, இன்னுடைய இஸ்ம். ஜதீதுங்கிறத ஹபரு இன்ன, இன்னுடைய ஹபர் என்று தான் நாங்கள் சொல்லுவோம். ரைட், முபத்ததா ஹபர் என்று இருந்தது இஸ்மு இன்ன ஹபர் இன்ன என்று பெயர் என்ன செய்யும், மாறிடும். ரைட், அப்போ ஏராபில் என்ன செய்யும்டா, இன்ன வந்து முபத்ததாவுக்கு நஸ்பு செய்யும், ஹபருக்கு ரஃபு செய்யும். ரைட், அதே மாதிரி பாருங்க, ஃபாத்திமத்து தபீபத்துன், ஃபாத்திமத்து தபீபத்துன் என்று முபத்ததாவுக்கு ரஃபு இருக்குது, தபீபத்துன் என்ற ஹபருக்கு ரஃபு இருக்குது. ரைட், இன்ன வந்த உடனே இன்ன ஃபாத்திமத, ஃபாத்திமா என்ற அந்த முபத்ததாவுக்கு என்ன வருது, நஸ்பு வருது. அதுக்கு நாங்கள் இஸ்மு இன்னன்னு சொல்கிறோம். தபீபத்துன் ஹபரு இன்ன, அதுக்கு ரஃப். ஹாமிதுன் முத்தஸவ்விஜுன், ஹாமிதுன் முத்தஸவ்விஜுன் முப்ததவுன் ஹபர். இன்ன ஹாமிதன், ஹாமிதுன் என்று இருக்கிறது, ஹமிது அல்லது ரெண்டு ரஃப் தம்மத்தைன் இருக்குது தானே, தம்மத்தைன் ரெண்டு தம்மா இருக்குது. ரைட், அப்போ ரெண்டு ஃபத்ஹா மாறுது. இன்ன ஹாமிதன், ஹாமிதுன் என்று இருந்தது ஹாமிதன். முத்தஸவ்விஜுன், முத்தஸவ்விஜுன் ஹபர் அப்படியே வருது. ரைட், இப்போ என்ன பார்க்குறோம் என்றால் இன்ன வாரத்தினால ரஃபு வந்து நஸ்பாக, ரஃபு இருந்தது நஸ்பாக என்ன செய்யப்படுது, மாற்றப்படுது. அப்போ இன்னல் முதர்ரிச, இன்ன ஃபாத்திமத, இன்ன ஹாமிதன். இங்கே நீங்கள் ஒன்று கவனிக்கிறீங்க, அல் முதர்ரிசு என்று நீங்கள் ஏற்கனவே படிச்சுக்கிறீங்க. அல் வந்தால் தன்வீன் வராது, அதனால முதர்ரிசு என்று இருக்குது தானே. ஃபாத்திமத்து ஏன் தன்வீன் வரல, அது யார் சொல்றீங்க? அது மம்னூ மின ஸர்ஃப், மம்னூ மின ஸர்ஃப்ல தன்வீன் வராது. தன்வீன் மம்னூ மின ஸர்ஃப் என்றாலே அர்த்தம் தன்வீன்ல இருந்து தடுக்கப்பட்டது. இங்க ஸர்ஃப் என்றாலே மானா என்னண்டா தன்வீன் தான். அப்ப ஃபாத்திமத்து என்ற வாரத்துக்கு காரணம் எங்களுக்கு தெரியும். ஏன் மம்னூ மின ஸர்ஃப் என்றும் நீங்க படிச்சுக்கிறீங்க. ஏண்டா அது ஒரு எதா இருக்குது, ரெண்டு காரணம் இருக்காது இல்ல, அதனால மம்னூ மின அலமா இருக்குது. ரெண்டாவது காரணம் முஅன்னஸ் தனீ, அலமியாவும் தனீஃபும் இருக்கிறதுனால அது மம்னூ மின ஸர்ஃப். ரைட், ஹாமிதுன் என்று வந்திருக்கு. ஏன்னா ஹாமிதுன்ல தன்வீன் வந்திருக்கு, இது வராம என்ன செய்யலாமே, தன்வீன் இல்லாம ஒரு லம்ம வைக்கலாம், ஏன் வைக்கல? ஏன்னா இது மம்னூ மின ஸர்ஃப் இல்ல. இல்ல, என்ன காரணம்? பேருக்கு இது மம்னூ மின ஸர்ஃபும் இல்ல, இல்ல அல்வரவும் இல்ல. இது சாதாரணமான ஒரு இஸ்ம் தானே, அல்வர். இது முதாஃபாவும் இல்ல, அப்ப தன்வீன் வரும். மம்னூ மின ஸர்ஃபும் அல்ல, அதுல அல்வந்தும் இல்ல, அது முதாஃபும் இல்லைண்டா கட்டாயமா அதுல என்ன வரும், தன்வீன் வரும். ஹாமிதுன் முத்தஸவ்விஜுன், இன்ன ஹாமிதன் முத்தஸவ்விஜுன், இன்ன ஹாமிதன் முத்தஸவ்விஜுன். ரைட், இப்போ நீங்க பயிற்சிக்கு வாங்க. ரைட், இன்னங்கிறத நாங்க இந்த சொல்லுங்க. இன்னவும் அன்னும் ஒரே அர்த்தம் கொடுக்குறதுங்களா? இந்த பாங்க சொல்லும் போது
இன்னங்கிறதும் அண்ணங்கிறதும் ஒரே அர்த்தம் தான். இன்னங்கிறதும் அண்ணங்கிறதும் நிச்சயமாக அர்த்தம். எந்த இடத்துல இன்ன வரும், எந்த இடத்துல அண்ணன் வரும்ன்றத நாங்க பின்னால இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஒரு கலிமாட ஒரு ஜும்லாட ஆரம்பத்துல இன்னதான் வரும். ரைட்? இப்ப நீங்க பாருங்க, ஒரு ஜும்லாட ஆரம்பத்துல என்ன வரும்? இன்ன வரும். நடுவுல வரும் பொழுது அண்ணன் வரும். இதை மட்டும் இப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க. இன்னும் இடங்கள் இருக்குது, அதை நாங்க பின்னால இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ரைட். பாங்கு சொல்லும் போது அஷ்ஹது அன்ன முஹம்மது அது அண்ணன். ஆமாம், அண்ணன்றதும் இன்னேட அர்த்தம் தான். அஷ்ஹது ஏன்னா நடுவுல வந்திருக்கு, அஷ்ஹதுக்கு பிறகு வந்திருக்கிறதுனால, இடையில வந்திருக்கிறதுனால இன்னண்டு அங்க சொல்ல இயலாது. அங்க என்ன சொல்லணும்? அண்ணன்னு தான் சொல்லணும். இன்னண்டு அந்த இடத்துல சொல்ல மாட்டேன். அதே அர்த்தம் தான், ரெண்டும் ஒன்று தான். அர்த்தத்துல ரெண்டும் ஒன்று தான், தக்கீத் தான். ரைட்? அமல்லையும் ஒரே அமல் தான். நஸ்பு இஸ்முக்கு முப்ததாவுக்கு நஸ்பு செய்யும், ஹபருக்கு ரஃபு செய்யும். ரைட். இப்ப இதுக்கு நாங்க என்ன செய்யறோம்? இப்ப பாடத்து இந்த பயிற்சி செய்ய போறோம். ரைட்? யார் வாரீங்க முதலாவது சொல்றதுக்கு? இப்ப நீங்க கடைசிக்கு ஹரக்கத்து வச்சு சொல்லுங்க. ரைட்? நாங்க படிக்கிறதுக்காக வேண்டி இல்லையண்டா நான் கடைசியில ஹரக்கத்து வெளிப்படுத்த தேவையில்லை அரபு மொழியில. ரைட்? ரைட். ரமதான் ஃபாத்திமா முதலாவது, ரெண்டாவது ஜீலானி, மூணாவது யாரு? மூணாவது ஜாஸ்மின், நாலாவது ஃபைரூஸ், அடுத்து புறவு பார்ப்போம். ஆரம்பிங்க. الدرس صعب إن الدرس صعب. نعم أحسنتي. الثاني السيارة جميلة إن السيارة جميلة. نعم أحسنتي. الثالث القرآن كتاب الله إن القرآن كتاب الله. كتاب الله أنت سولرين بودانة. كتاب الله. طيب أبا أحسنتي. القرآن كتاب الله إن القرآن كتاب الله. كتاب الله. طيب الرابع محمد صلى الله عليه وسلم رسول الله إن محمد صلى الله عليه وسلم رسول الله. ரைட். இன்னும் தெளிவாக நீங்க சொல்லுங்க. கடைசி முஹம்மதுட கடைசி ஹரக்கத்தை நல்லா வெளிப்படுத்தி சொல்லுங்க பாப்போம். முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி இன்ன முஹம்மதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி. نعم إن محمدا تاني. نعم أستاذ محمدا. طيب أوكي. أبا إن أحسنتي. طيب محمد صلى الله عليه وسلم رسول الله. محمد رسول الله. إن محمدا رسول الله. هذا أشهد أن لا إله إلا أشهد أن محمد رسول الله صلى الله عليه وسلم. أشهد أن محمدا رسول الله. அங்க வந்து இதுகாம் என்றா தன்வீன பிறகு என்னைக்கு ராய் இருக்கிறதுனால முஹம்மதர்ன்னு சொன்னாங்க, இதுகாம் செஞ்சு சொல்றோம். ரைட்? அப்ப முஹம்மதன் ரசூலுல்லாஹ். இன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். طيب الخامس من محبوبة نسرين. نعم نسرين. آمنة طالبة إن آمنة طالبة. نعم أحسنتي. آمنة طالبة إن آمنة طالبة. نعم نسرين. اللغة العربية سهلة إن اللغة العربية سهلة. نعم أحسنتي. பாருங்க, இன்னல் லுகத்தல் அரபியத. நாங்க இன்னல் லுகத்த என்று சொன்னோம். அது இஸ்மு இன்ன, இப்ப முப்ததாவா இருந்தது இஸ்மு இன்ன மாதிரி. இன்னல் லுகத்த அல் அரபியத அதுக்கு நாங்க நஸ்பு செஞ்சுக்கிறோம். சஹலத்துனுக்கு ரஃபு செஞ்சுக்கிறோம். ஏன் சஹலத்துனுக்கு நாங்க ரஃபு செஞ்சோம்? அது அல்லுகத்துல் அரபியா பற்றி சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா சஹலா. அப்ப சஹலான்றது ஹபர், அதனால அதுக்கு ரஃபு வரும். ஏன் நாங்கள் அரபியாவுக்கு ரெண்டாவது சொல்லிட்டானே, அதுக்கு ஏன் நாங்க ரஃபு செய்யல, நஸ்பு செஞ்சுக்கிறோம்? நீங்க படிச்சுக்கிறீங்க, இது நாத்து மனூத்தன்னு படிச்சுக்கிறீங்க தானே, சிவத் மௌசூஃப்னு படிச்சுக்கிறீங்க. அப்ப லுகா பத்தி வர்ணிக்க வாரதை தவிர அல்லுகத்துல் அரபியான்ற உடனே ஜும்லா முடியறல்ல. ஜும்லா முடியறதுதான் ஹபர், வாக்கியம் முடியறதுதான் ஹபர். அல்லுகத்துல் அரபியா அரபு மொழி என்ன முடிவில்லை, சஹலத்துன் தான் முடிவு தானே, இலகுவானது. ரைட்? அங்கதான் ஹபர். அப்ப ஹபருக்கு தான் ரஃபு செய்யணும். என்ன இங்க அல் அரபியத்தேன்னு சொல்லிக்கிறோம் என்றால் லுகாவுக்கு சிஃபத்தாக வந்திருக்குது, நாத்தாக அரபியான்றது வந்திருக்கிறதுனால அதுக்கு நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம்,
செஞ்சுக்கிறோம். இந்த நாத்து மனு சிவத்து மசூஃபெல்லாம் நீங்கள் மறந்தீங்கன்னா நீங்கள் முதலாவது கிதாபுக்கு பாடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அது தெளிவாக நிச்சயம் இருக்கும். ரைட். யார் அடுத்தது யார் வரீங்க? இப்ராஹிம் உஸ்தாத். ஜுமைலா. இப்ராஹிம், அடுத்து ஜுமைலா, அடுத்து முசஃபா. هذه الساعة غالية. إن هذه الساعة غالية. نعم أحسنت. إن هذه الساعة இங்க ஹாதிஹி தான் இஸ்மு இன்ன தானே, அதானே முபத்ததா. அப்போ அது இஸ்மு இன்ன. அஸ்ஸாஅத்தங்கிறது பதல், சிஃபத் மாதிரி என்ன பதல், அதுக்கு அதே இராப் தான் வரும். முப்தல் மின்னுக்கு என்ன இராபோ அதே இராப் தான். இன்ன ஹாதிஹி ஸாஅத, இந்த வச் இந்த சாஆ இன்னும் முடியலை ஜும்லா, முபத்ததா தான் வந்திருக்குது. முபத்ததாவுக்கு ஒரு சிஃபத் பதல் வந்திருக்குது. இது என்றால் சா. ரைட். خبر வரல, خبر தான் غالية. خبر غالية. إن هذه الساعة غالية. إن هذه الساعة غالية. طيب أحسنت. نعم الثامن. محمد. سلام. بلال غني. إن بلالا غني. نعم أحسنتي. بلال غني. إن بلالا غني. طيب التاسع من يجيب؟ أم صفا. نعم تفضلي. المدير في الفصل. إن المدير في الفصل. نعم المدير في الفصل. إن المدير في الفصل. إن المدير في الفصل. طيب العاشر. الماء بارد. جنفر. زميلة. الماء بارد. إن الماء بارد. ஜுமைலா உங்களுக்கு 8வது சொல்ல சொன்னேன், நீங்கள் எங்கே போனீங்க? ரைட். அல்மாஉ பாரிதுன். இன்னல் மாஅ பாரிதுன். இன்னல் மாஅ பாரிதுன். ரைட். இப்போ இங்கே உங்களுக்கு தெளிவுபடுத்திருக்காங்க பாருங்க. அஸ்ஸையாரத்து ஜமீலத்துன், இது முப்ததா, ஜமீலத்துன் ஹபர். அஸ்ஸையாரத்து முப்ததா, ஜமீலா ஜமீலத்துன் ஹபர். இன்ன வரும்பொழுது இன்ன ஸையாரத ஜமீலத்துன். இதுக்கு நாங்கள் இப்போ முப்ததா ஹபர்ன்னு சொல்லாமல் இஸ்மு இன்ன ஹபர் இன்னன்னு சொல்கிறோம். ரைட். நீங்கள் அதை போய்த்து பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். ரைட். நாங்கள் இப்போ அடுத்த பயிற்சிக்கு போவோம். அல் மிசாலுல் அவ்வல், இந்த ரெண்டு மிசாலையும் சிந்திக்க சொல்லிக்கிறாங்க பாருங்க. அமினல் ஹிந்தி அந்த அம் மின் பாகிஸ்தான். அமினல் ஹிந்தி அந்த அம் மின் பாகிஸ்தான். அத்தபீபுன் அந்த அம் முஹந்திஸ். அத்தபீபுன் அந்த அம் முஹந்திஸ். ரைட். இது ரெண்டுக்கும் அர்த்தம் உங்களுக்கு அர்த்தம் தெரியாது இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு கேட்டுக்கொள்ளலாம். இதே மாதிரி நாங்கள் இந்த வாக்கியங்களை என்ன செய்யணும், உருவாக்கணும். அப்போ நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி வாக்கியம் வரும் பொழுது அந்த மினல் ஹிந்தன்னு கேட்காமல் என்ன கேட்கணும், இங்கே நாம் ஜவாப் வர போகிறது இல்லை. இங்கே ஜவாபு வந்து மினல் ஹிந்த் அல்ல மின் பாகிஸ்தான் வர்றதுனால நாங்கள் இப்போ இதை கேட்குறது என்னென்றா இந்தியாவில் இருந்தால் பாகிஸ்தானில் இருந்தான்றதான் கேட்க போகிறோம். அதனால் இதை பற்றி நாங்கள் கேட்க போகிறோமோ அதை முன்னுக்கு கொண்டு வரணும். ரைட். அது இந்த இடத்துல ஹபருடைய இடத்துல இருக்குது. அந்தன்றதான் முபத்ததா என்றாலும் நாங்கள் எதை பற்றி கேட்குறோம் டிரெக்டாக அதைத்தான் நாங்கள் அந்த ஹம்சாவுக்கு பிறகு கொண்டு வரணும். அப்போ அமினல் ஹிந்தி அந்த அம் மின் பாகிஸ்தான். அத்தபீபுன் அந்த அம் முஹந்திஸ். அத்தபீபுன் அந்த அம் முஹந்திஸ். நீ தபீபா நீ அல்லது முஹந்திஸ். அத்தபீபுன் அந்த அம் முஹந்திஸ். طيب அதே மாதிரி இப்போ இங்கே நீங்கள் சொல்ல போகிறீங்க. ரைட். யார் வாரீங்க முதலாவது? ஜரீனா முஹம்மத், ரெண்டாவது நஸ்ரின் பானு, மூணாவது ஃபைரோசி. முஜ்தஹிதுன் அன்த அவு கஸ்லான். அம் கஸ்லான். அமுஜ்தஹிதுன் அன்த அம் கஸ்லான். أم كسلان تاني وممنوع من الصرف تاني. طيب أمجتهد أنت أم كسلان. طيب أرتل. أمن الصين هي أم من اليابان؟ نعم أحسنتي. أمن الصين هي. أمن الصين سين لرندا. أمن الصين هي أم من اليابان. أم من اليابان. أمن الصين هي أم من اليابان. طيب الثالث. طبيبة أنت أم ممرضة؟ نعم أحسنتي. أطبيبة أنت أم ممرضة. أم ممرضة أم ممرضة. طيب الرابع من يجيب؟ شمسيدة أستاذ. شمسيدة.
جوانا خامس. أنصارى هم أم يهود أنصارهم أم يهود அவர்கள் கிறிஸ்தவர்களா அல்லது யூதர்களா أنصارهم أم يهود يهود أم أنصارهم أم يهود. طيب الخامس مسجد هذا أم مدرسة. نعم نعم. السادس جيلاني أستاذ. نعم جلاني. السيارة المدير هذه أم سيارة المدرس. نعم أسيارة المدير هذه أم سيارة المدرس. طيب رمضان فاطمة. متزوج أنت أم عزب. نعم أمتزوج أنت أم عزب. عزب என்றால் என்ன திருமணமாகாதவர் திருமணம் ஆகாதவர் متزوج திருமணமாகியவர். அஸப் என்று சொல்லலாம் அஸப் என்று சொல்லலாம் அஸப் என்று சொல்லலாம் ஆஸிப் என்று சொல்லலாம். இதெல்லாம் திருமணமாகாதவர்களுக்குரிய பெயர் தானே. أمتزوج أنت أم عزب أم عزب. طيب الثامن خير النساء. خير النساء حدث أم أحمد. أخالاتك هن أم عماتك. نعم أخالاتك هن أم عماتك. أخالاتك هن أم عماتك. طيب أوكي. باكستان باكستان هو أم إيران. طيب جميلة அதை சொல்லி பாருங்க. من باكستان هو إيراق أم إيران. طيب ஏன் மின் வந்த ஜெருசலமே இது வந்து ممنوع من ممنوع من الصرف ألف نون ممنوع من الصرف جر வராதா வரும் அது ஜர்ருக்கு நஸ்பு வராது. ஜர்ருக்கு ஜர்ரு தான் வரும். ஜர்ருக்கு ஃபத்ஹா வரும். ஜர்ருடைய அடையாளமா என்ன வரும் ஃபத்ஹா வரும். நீங்க இப்ப இல்ல நஸ்பு இல்ல. நஸ்பன்றது இராப் ரஃப்ன்றது இராப் ஜர்ன்றது இராப். ஜர்ருக்குரிய அதுக்குரிய அடையாளங்கள் தான் ஃபத்ஹா கஸ்ரா தம்மா அதெல்லாம் இராபுக்குரிய அடையாளங்கள். ரைட். மம்னூ மின ஸர்ஃப்ல ஜர்ருக்கு அடையாளம் என்ன வரும் ஃபத்ஹா வரும். அப்ப நீங்க பாகிஸ்தானுன்னு சொல்லப்படாது பாகிஸ்தானு தான் சொல்லணும். திரும்ப யார் சொல்ல வாரீங்க இத باكستان هو أم إيران. இல்ல வேற யாரு ஜெயிலானி. أمن باكستان هو أم من إيران. அமீன் மின் வரணும் இந்த இடத்துல. ஏன்னா அவர் பாகிஸ்தானில் அவர் நாடல்ல. அப்ப அமீன் பாகிஸ்தான ஹுவ அவர் பாகிஸ்தான்ல இருந்தா அல்லது ஈரான்ல இருந்தா. அமீன் பாகிஸ்தான ஹுவ அம் மின் ஈரான். அமீன் பாகிஸ்தான ஹுவ அம் மின் ஈரான மின் ஈரான். طيب العاشر من يجيب؟ مسكية. مسكية. عاجزة أستاذة. أقريب بيتك أم بعيد؟ نعم أقريب بيتك أم بعيد. أقريب بيتك أم بعيد. أقريب بيتك أم بعيد. உன்னுடைய வீடு சமீபமாக இருக்கிறதா அல்லது தூரமாக இருக்கிறதா. طيب